la! Vacation to Turkey starts from rupees 79,999 only GT Holidays. Taste Daily. Taste the Daily. அந்த பெண் வந்து அது பேர் தீபா, அது மணலி பகுதியை சார்ந்தவங்க. அவங்க பாலியல் தொழிலாளி அவங்க. இந்த பையன் பேர் மணிகண்டன். சொந்த ஊர் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். 6,000 ரூபா பேசி அழைச்சிட்டு வந்ததா முதல் கட்ட தகவல் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண் வந்து 12,000 கேட்டுச்சு. சத்தம் போட ஆரம்பிச்சுட்டு அசிங்கமாயிடும். பக்கத்தில் கிடந்த சுத்தியில் எடுத்து ஒரே அடி மண்டையில் அடிக்கிறார். போய் ஜாயிண்ட் அடித்து மடக்கி வச்சு சூட்கேஸ் வச்சு போட்டப்போ தலைமையெல்லாம் வெளில தான் இருந்திருக்கு. மூளையை சமைச்சு சாப்பிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பயத்தில் கொலை பண்ணவர் மூளையை சமைச்சு சாப்பிட்டுருப்பாரான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. புலிப்படம் அட்டாக் பண்ணுறாங்கன்னா வெட்டிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஹிட் ரன்னு தான், அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பாடியோடு நீங்கள் இருக்கணும், அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்குள்ள உங்கள் மனநிலை பெறல ஆரம்பிச்சிடும். 4-5 பேர் கூடி வக்கரமான பாலியல் வச்சுக்கிறது, துன்புறுத்துறது, சிகரெட்டால் சுடுறது, பிறப்புறுப்பில் பீர் பாட்டில் இதெல்லாம் உள்ளே விடுறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சென்னையை அடுத்த துறைப்பாக்கத்தில் ஒரு கொடூரமான கொலை, ஒரு பெண்ணை கொன்று சூட்கேஸில் பாடியை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இன்னும் சொல்கிறாங்கன்னா, அந்த கொலை செய்த அந்த பெண்ணோட மூளையை எடுத்து தனியாக வறுத்து சாப்பிட்டாரு அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து வெளியாயிருக்கு, பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. சொல்லுங்கள் சார் இந்த கொலை வழக்கை பற்றி. இல்லை, ஆக்சுவலாக அந்த பெண் வந்து அது பேர் தீபா, அது மணலி பகுதியை சார்ந்தவங்க. அவங்க பாலியல் தொழிலாளி. அவங்க 32 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலை. பாலியல் தொழிலில் பிரதானமாக வச்சு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பையன் பேர் மணிகண்டன். சொந்த ஊர் நேட்டிவ் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம். இங்கே வந்து அவங்க சிஸ்டர் வீட்டில் தங்கி வேலை தேடிக்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. ஜாப்பு சர்ச்சிங்கில் இருந்ததா. அப்புறம் ஒரு கார் கம்பெனி ஏதோ ஒன்றில் வந்து சும்மா ஒரு கடைநிலை ஊழியனாக வேலை பார்த்ததாகவும் தகவல் சொல்கிறாங்க. இவர் ஒரு புரோக்கர் மூலியமாக ப்ராஸ்டியூட்டை புக் பண்ணியிருக்காரு. புக் பண்ணி இவங்க வந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இவங்க வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இருந்துட்டு காலையில் விடிய போகுது. விடியறதுக்குள்ளே வெளியே ஆகணும், வீட்டை விட்டு அந்த பொண்ணு எக்ஸிட் ஆகணும். அப்போ தான் வந்து பக்கத்து வீட்டுக்கு தெரியாது. இவரோட சொந்த வீடாக இருந்தால் பயப்பட மாட்டாங்க. இவரே வந்து ஒரு ஒன்று கொடுத்தணும், அதுவும் சகோதரி வீட்டில். அதில் சகோதரிக்கெல்லாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை. ஊருக்கு போயிருக்காங்க. அதோட தான் அழைச்சி வர முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற இவரோட பதட்டமாக இருக்கார். 6,000 ரூபா பேசி அழைச்சிட்டு வந்ததா முதல் கட்ட தகவல் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண் வந்து 12,000 கேட்டுச்சு. இல்லாட்டி போக மாட்டேன், வீட்டை விட்டு போக மாட்டேன், தகராறு பண்ணுவேன், அக்கம் பக்கத்துலலாம் தெரியட்டும் அப்படின்னு மிரட்டினதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது எல்லாமே செய்தித்தாள் வழியாகவும் ஊடக வழியாகவும் ரிப்போர்ட் வந்துடுது. அப்போ என்ன செய்கிறாரு இவர், உச்சகட்டமாக வழியே இல்லை, சத்தம் போட ஆரம்பிச்சுட்டு அசிங்கமாகிடும். பக்கத்தில் கிடந்த சுத்தியில் எடுத்து ஒரே அடி மண்டையில் அடிக்கிறாரு. முதல் அடியிலே அந்த பெண் வந்து இறந்து விடுது. அதுக்கு பிறகு ஒரு சூட்கேஸ் இவர் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து தான் சொல்கிறாங்க. பட் அதிகாலையில் போய் 5:30-6 மணிக்கெல்லாம் பாடி கொண்டு போகிறதே விடிய கால நேரத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்குது. விடிய கால நேரத்தில் எப்படி அதுக்கெல்லாம் பாசிபிள்ங்கிறது தெரியல. அது காவல்துறையோட விசாரணையில் தான் தெரிய வரும். சூட்கேஸில் வந்து மடக்கி அந்த பாடியை வந்து மடக்கி உள்ளே வச்சு சுற்றியில் அடித்தே வந்து மடக்கியிருக்காரு. ஏன்னா வந்து அப்படியே பாடி வைக்க முடியாதுன்னு போன் அது உடம்பு போன் அடிச்சிருக்காரு. எல்லா போனையும் ஜாயிண்ட் அடித்து மடக்கி வச்சு சூட்கேஸில் ஜிப்பு போட்டு அப்படியே தலைமையெல்லாம் வெளில தான் இருந்திருக்கு. தலைமுடியெல்லாம் கொண்டு போய் ரொம்ப வீட்டிலேருந்து கொஞ்சம் ரொம்ப அருகாமையில், ஏன்னா விடிய ஆரம்பிச்சிருதுல உங்களுக்கு பொழுது மழை விடியுதுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போலாம் 5 மணிக்கெல்லாம் நல்லா வெளிச்சம் வந்துடுது, வாக்கிங் போகிற அளவுக்கான வெளிச்சம் இருக்குது. 5 மணிக்கு விடிய ஆரம்பிச்சிருக்கு. கொண்டு போய் 2 தெரு பக்கத்தில் விட்டு வந்துடுறாரு. வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுடைய அண்ணன் வந்து ஆக்சுவலாக அவர் எப்படி துறப்பாக்கம் தேடி வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஒன்று அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துச்சா, அதுவே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா செல்ஃபோன் சிக்னல் கடைசியாக அமர்த்தப்பட்டது துறப்பாக்கம் பகுதியிலன்னு தேடி வந்ததாக சொல்கிறாரு. செல்ஃபோன் டவர் லொக்கேஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு சிவிலியனுக்கு எப்படி அதிகாரம் இருக்க முடியும், பவர் இருக்க முடியும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க லொக்கேஷனை. நம்மளுமே சிலது எடுக்கணும்னா டிபார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்தா தான் உண்டு. செல்ஃபோன் சிக்னலோ அல்லது சிடிஆர் கால் ரெக்கார்டர், யாருக்கு நீங்கள் பேசுனீங்க வந்தீங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ அதை எப்படி அவர் எடுத்தாருங்கிற விளக்கத்தை அவர் தான் சொல்லணும். அவர் ஆல்ரெடி துறப்பாக்கம் பகுதியில் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காரு, கொடுத்து சுற்றி பார்த்துருக்காரு. ஒன்றும் வேலையாகலை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் 2 நாள் தான், 2 நாள் 48 மணி நேரத்தில் தான் பிடிச்சிட்டாங்க அக்யூஸ்டை. 48 ஹவர்ஸ் கழித்து பார்க்கக்குள்ள அந்த ஏரியாவோட சிசிடிவி இஸ் பெஸ்ட். போலீஸுக்கு ரொம்ப பெரிய உதவிகரமாக இருக்குது. 3வது கண் அது சென்னை ஃபுல்லாகவே சர்வேலன்ஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மற்ற சிட்டி எல்லாமே கொண்டு வரணும் சிசிடிவி. அது விட்டு தான் இந்த வழக்கெல்லாம் ஈஸியாக முடிஞ்சுது. பார்த்தா அவர் மணிகண்டன் தான் அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு போகிறார். ரொம்ப கேஷுவலாக என்னமோ ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வர்ற மாதிரி, ஏர்போர்ட்டில் நடந்து போகிற மாதிரி இழுத்து கொண்டு போய் போட்டு வீட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி 2 நாள் இருந்திருக்காரு. போலீஸ் தேடி தான் இருந்திருக்கு. 2வது நாளுக்கு தான் இவர் மாட்டுறாரு, கைது பண்ணியிருக்காங்க.
இதில் 2 விதமாக சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது. அனதர் ஒன் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த பொண்ணு வந்து 2 நாள் இவரோட இருந்ததாகவும், இதே வீட்டில் 2 நாள் இருந்ததாகவும், 2 நாள் இருந்து கடைசி கட்டம் வந்து இவர் அக்கம் பக்கத்துக்கு பயப்படுறாருங்கிறது அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணதாகவும், அதனால் கோபமாகி இவர் அடித்து கொண்டதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் போலீஸோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். புலன் விசாரணை போயிட்டுருக்கு. புலன் விசாரணை முடிஞ்சால் தான் இது சொல்ல முடியும். இது சென்னைக்கு இது புதிய சம்பவம்லாம் இல்லை. இது நிறையா நடந்திருக்கு. இது நிறையா இடத்துல பார்த்துருக்கோம். மூளையை சமைச்சு சாப்பிட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா ஒரு பயத்துல கொலை பண்ணவர் மூளையை சமைச்சு சாப்பிட்டுருப்பாரான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல சார்? இல்லை, மனித கறி சீனாவில் குழந்தைய சமைச்சு சாப்பிட்றாங்க. பெரிய காஸ்ட்லியான விருந்து வந்து பச்சை குழந்தைய அறுத்து சமைச்சு சாப்பிட்றது சீனாவில். அது எவ்வளோ கொடுமையான விஷயம். பட் இவர் சமைச்சு சாப்பிட்டாரா போனாரா, ஆளுக்கு ஒரு செய்தி ஊடகத்தில் ஒன்று சொல்கிறாங்க. பட் இவ்வளோ சொல்ல முடியாது. ஒரு 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 கட்டத்துக்கு மேலே சப்கான்சியஸாக அவங்க மைண்டு வந்து பெரிய குழப்பத்துக்கு உள்ளாயிடும். திடீர்னு கொலை பண்ணிவிட்டு ஒரு ஒரு கூலிப்படை அட்டாக் பண்ணுறாங்கன்னா வெட்டிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஹிட் அண்ட் ரன்னு தான். அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பாடியோட நீங்கள் இருக்கணும், அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கக்குள்ள உங்கள் மனநிலை பெறல ஆரம்பிச்சிடும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு பயப்படுறவர் ஒரு தைரியமாக ஒரு கொலை பண்ணி அந்த பாடியை வந்து எலும்பு சுற்றி வச்சு உடச்சி சூட்கேஸ் வாங்கிட்டு வந்து அதை மடித்து வச்சு கொண்டு போய் போட்டு வந்து 2 நாள் கேஷுவலாக இருந்திருக்காரு. மனநிலை பிறழ்வு ஏற்பட்டுரும், கண்டிப்பாக ஏற்பட்டுரும். நான் அதை நிறையா வழக்குகளில் பார்த்துருக்கேன். நிறைய சைக்காட்ரிஸ்ட் புக்ஸ் இருக்குது அதுக்கு தனியாக ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஒரு ஒரு கொலை எது மாதிரி நடந்திருக்குங்கிற அனுமானத்தை இப்போ என்னால் சொல்ல முடியும். இது எதனால் நடந்திருக்கும், இது ஒரு தொடர்ச்சி என்னங்கிறது. அது நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணாலே இந்த நாலேஜெலாம் வந்துடும் உங்களுக்கு. இது என்ன மாதிரி எதுக்காக வேண்டி இது நடந்திருக்கும் அப்படின்னு. இப்போ இதில் சொல்கிற 2 ஆஸ்பெக்ட்டுமே உண்மை தான். ஒரு ஆஸ்பெக்ட்டு பணத்துக்காக வேண்டி சண்டை வந்திருக்கும். இன்னொரு ஆஸ்பெக்ட்டு பயப்படுறாங்க, கொஞ்சம் கூட கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மனநிலை வந்துடும். விலை மாதர் தானேங்க, தன்னுடைய உடம்பை வந்து ஒன்று கொடுத்து காசு வாங்கணும். அப்போ அதில் நீதி நேர்மைக்கு வேலை கிடையாது. இவங்ககிட்டையும் நீதி நேர்மைக்கு வேலை கிடையாது. காசு கொடுத்து அக்கா வீட்டில் தங்கி வேலை தேடுற ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு ஒரு ப்ராஸ்டியூட்டை வர சொல்ல முடியுது இல்லை. சமுதாய மீறல் அங்கே ஏற்பட்டுருது. 2 பேர்ட்டையும் ஒன்றும் பெரிய எத்திக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதனால் இது இயல்பு. பாலியல் தொழிலாளிகளுக்கு இந்த பிரச்சனைகள் உண்டு. ஒரு சில இடங்களில் போனால் 4-5 பேர் கூடி வக்கரமான பாலியல் வச்சுக்கிறது, துன்புறுத்துறது, சிகரெட்டால் சுடுறது, பிறப்புறுப்பில் பீர் பாட்டில் இதெல்லாம் உள்ளே விடுறது, இது எல்லாமே செய்தியாளர்கள் படிச்சிருப்பீங்க. எல்லா இடத்துலையும் பாலியல் தொழிலாளிகளுக்கு போதிய பாதுகாப்பு இருக்குமானா இருக்காது. இதெல்லாம் ஒரு கரணம் தப்புனா மரண வாழ்வியல் தான். ஒரு லக்கு தான். ஒரு ஸ்மக்கிள் மாதிரி தான். ஸ்மக்லிங் பண்ணுறாங்கல்ல, நல்ல வழியாக லோடு போயிட்டுனா லோடுக்கு நல்லது, நல்ல வழியாக போகலன்னா போலீஸ் பிடிச்சி கேஸ் போட்டுரும், போலீஸுக்கு பேர் கிடச்சிரும். அவ்வளோதானே, ஸ்மக்லிங் தானே இது. இல்லீகல் தொழில் தானே இது. இல்லீகல் தொழிலில் வந்து நீதி நேர்மைக்கு வேலை கிடையாது. சூதில் சீட்டு கோப்பானா கோப்பாங்க தான், அடுத்தவங்க சீட்டை பார்த்து விளையாடுவாங்க தான். அதான் சூதாச்சு. எவ்ரிதிங் இஸ் அ ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார். எதுவுமே தவறு கிடையாது. காதலிலும் போரிலும் எல்லாமே தர்மம் தான். எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார். இதில் போய் என்ன இருக்குது, எத்திக்கே கிடையாது இல்லை இதில். அதனால் இதை பொறுத்தவரையிலையும் இந்த பிரச்சார புரோக்கர்ஸ் எங்கே போகிறாங்க அப்படிங்கிற கூட போகணும். புரோக்கர் இருக்காங்களா, அவங்க கூட யாராவது ஒரு மேல் போயிருக்கணும்ல அவங்களோட. அப்படி போகலைன்னா எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு? சொன்ன மாதிரி 2 நாள் ஒன்றா தங்கியிருக்காங்கன்னு அந்த செய்தி இன்னும் ஷாக்காக இருக்குது. 2 நாள் போய் ஒருத்தவங்க வந்து வீட்டிலே இருந்திருக்காங்க அப்படிங்கும் போது என்ன சொல்கிறது, அப்போ போய் கூட நீங்கள் சொன்ன மாதிரி போய் கூட இருக்க முடியாதுல்ல சார்? இல்லை, அதான் சொல்ல வர்றேன். இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு இப்போ அவங்க அக்கா எங்கே வர்றாங்க ஏது வர்றாங்கிறத ஃபோனில் இவரால் விசாரிச்சிக்க முடியும். இப்போ மனிதன் என்னங்க அடுத்த வீட்டுக்கு போய் வந்து பழகியா இருக்காங்க. மேல் ஃப்ளோர்லேருந்து கீழ் ஃப்ளோருக்கு எனக்கு ஃபோன் தானே அடிக்கிறீங்க. நான் கீழே இருந்து மேலே உங்களுக்கு ஃபோன் தான் அடிச்சு எத்தனாவது மாடியில் இருக்கேன்னு. சரி 5வது மாடி வந்துருக்குங்கிற இவ்வளோ தூரம் நேராக வந்து நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கூட நம்ம டைமிங் இல்லையா இல்லை விரும்பலையான்னு தெரியல. யதார்த்தம் அப்படி ஆகிடுச்சு. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க தம்பி கிளம்பிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி போய்க்க போகிறாங்க. இவர் என்ன வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்க போகுது, ஃப்ரிட்ஜ் இருக்க போகுது, ஏசி இருக்க போகுது, வாஷிங் மிஷின் இருக்க போகுது, எதுக்கு நீங்கள் வெளில போகிறீங்க சொல்லுங்கள். துணி துவைக்கிற வேலை கூட கிடையாது. ஏன்னா துணியே இல்லாத வேலை தானே அவங்க பார்த்த வேலை. அந்த லேடி வந்து 2 நாள் 10 நாள் கூட இருந்துட்டு போகலாம். குளிச்சிக்க போகிறாங்க. தேவையான காய்கறி சிக்கனோ மட்டனோ பீரோ பிராந்தியோ இவர் போய் வெளில போய் வாங்கிட்டு வர போகிறாரு. வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு இருக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? 2 நாள் இல்லை 2 வருஷம் கூட இருக்கலாம். என்ன இருக்குது இதில்? வெளி உலகத்தை பார்க்கணும், வெளில போகணுங்கிறது வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களா 2 பேர் கை ஊற்றுக்கிட்டு சினிமா படத்துக்கு இல்லை பார்க்கு பீச்சுக்கு போகிறதுக்கு இது ஒரு ரகசியமாக செய்கிற வேலை. அதில் இந்த மாதிரி ஒரு சூழல் ஆகிப்போச்சு அவங்களுக்கு. ஒரு மேலுக்கு இது நடந்திருக்கு. ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தார் அவர் எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலமூர். நல்ல பொசிஷனில் இருந்தவர். இன்டர்நேஷ்னல் முனையத்தில் பன்னாட்டு முனையத்தில் ஒரு கான்ட்ராக்ட் லேபராக இருந்தவர். அவர் அங்கே பல்லாவரம் பகுதியில் உபச்சாரம் அதில் ஒரு லேடியை போய் அட்டன் பண்ணுறாரு. அந்த லேடியை பிடிச்சிருது. பொம்பளையே பார்க்காத பேசுகிறவனுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இதில் எல்லாருக்கும் காதல் இருக்குங்க. அந்த விபச்சாரிக்கும் காதல் இருக்கும். தன் மனசு ஒத்தவனுக்கு ஒரு இன்பமாக அவங்க இருப்பாங்க. மலரினும் மெல்லியது காமம், சரியா? மலரை விட மென்மையானது காமம். அப்புறம் சரின்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். சில பேர் அப்படி தான் அந்த ப்ராஸ்டியூட் அழிச்சு டியூன்லாம் பண்ணுவாங்க.
அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், அவங்களே மாற்ற முடியாது, கண்டிப்பாக மாற்ற முடியாது. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அது நமக்கு அது அன்னெசரியான ட்ரபுள். அது பாம்பை வளர்த்து நீங்கள் என்ன தான் பால் ஊற்றினாலும் பாம்போடைய குணம் என்னவோ அதுதான். என்னுடைய குணம் எனக்கு தான், நான் சாகிற வரைக்கும் என் குணம் மாறாது, என்னோடய ஆட்டிடியூட் மாறாது, இப்படி தான் நான் இருப்பேன். அதுதானே எல்லார் மனிதர்களும் அப்படி தான். ஒருத்தவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலி ஃப்ரேம் ஒன்று இருக்கும், அதை விட்டு வெளில வர முடியாது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் போகிற முறைப்படி கல்யாணம்லாம் பண்ணி வந்துடுறாரு. வந்து ப்ராஸ்டியூட்லாம் விட்டு நம்ம குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு. அதுக்கு பார்த்தா பழையபடி இவரு கல்யாணம் ஆகலை, அவர் கல்யாணம் ஆகுது, ஃப்ரெஷரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நல்லபடியாக தான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 1 இயர் கூட ஓடலை. அப்புறம் அது பழையபடி வேலையை காமிச்சிட்டு அப்புறம் 2 பேருக்குள்ள பிரிவு. இவருக்கும் அது சலிச்சு போடல, பழசை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். நீ என்ன ஊர் மேலே போனவ தானே, நீ என்ன உத்தமியா, அதெல்லாம் வருங்க, எல்லா வார்த்தைகளும் வருந்தா, எல்லாம் இயல்பே. மறுபடியும் ஒரு நாள் பார்க்க போகிறாரு, பார்த்தாங்க சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது, வேறு ஒரு பாயோடு இருக்காங்க. அப்புறம் சண்டை வந்துடுது. சண்டை வந்து இவனை அடித்து கொன்று அதேமாதிரி சூட் கேஸில் கட்டிட்டாங்க. இவரை அடித்து கொண்டுட்டாங்க. கொன்று பீஸாக வெட்டி அந்த ஈசிஆரில் உள்ள பகுதிகளில் புதைச்சிட்டாங்க. கடைசியாக அந்த செல்ஃபோன் சிக்னலை வச்சு தேடி போய் பிடிச்சாக்க அதோடு சேர்ந்து 2 மேலும் அந்த கொலையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்புறம் பிரேதத்தை அடையாளம் காமிச்சு ஈசிஆர் பகுதிகளிலேருந்து எடுத்து கடற்கரையில் எடுத்து அங்கனே உடற்கூறாய்வு பண்ணாங்க. அதுவும் நடந்துச்சு, அதுவும் பார்த்துருக்கோம். அப்புறம் அதுமாரி திரைப்பட நடிகை சந்தியான்னு ஒருத்தவங்க, அவங்க கணவர் பேர் வந்து இயக்குனர் பாலகிருஷ்ணன். அவரும் என்ன செய்கிறாரு, அது அவர் திரைப்படத்துறையில் அவருக்கு அதை இறக்குறதுக்கு விருப்பம் இல்லை. 2 பேரும் வாழ்கிறாங்க, ஒன்றா தான் வாழ்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு. அந்த அம்மா வந்து மறுபடியும் திரைப்படத்துக்கு வாய்ப்பு தேடாத, ஏன்னா அங்கே ஒன்று ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார். அந்த அம்மா மறுபடியும் கேட்கவே இல்லை, மறுபடியும் கிளம்பி போயிட்டு சொல்லி பார்த்து கேட்கல, போட்டோன்னா அறுத்துட்டாப்புல, கழுத்து கையெடுத்து கண்டமாக பீஸாக போட்டு தலையெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அடையாளமே எல்லாம் பண்ணிட்டாப்புல. விடியறதுக்குள்ளே ஒரு பகுதிகளில் ஒரு கேரி பேக் போட்டு போயிட்டாப்புல பைக்கில். இந்த ஸ்கூட்டர் டைப்பில் டியோ டைப்பில் உள்ள வண்டியில் சுமார் மீட்டை வச்சு அந்த கறியை வச்சு ஒரு பகுதியில் ஒரு இதை போட்டு போயிட்டார். ஆனால் அதில் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, கண்டுபிடிக்க முடியல, யார் அவங்கன்னு ஐடென்டி பண்ண முடியல. போலீஸுக்கு பெரிய சவாலாகிட்டு, போலீஸு எல்லா வகையிலையும் விளம்பரம் கொடுத்து ஃபோட்டோஸ் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. கடைசியாக அந்த டாட்டூ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த டாட்டூ வச்சு அவங்க அம்மா பேப்பரில் பார்த்து, இது என்னோடய மகளோட டாட்டூ, இவன் பேர் சந்தியா அப்படின்னப்போ தான் பாலகிருஷ்ணன்ட்ட போலீஸ் வந்துச்சு, அரெஸ்ட் பண்ணிச்சு, ஜெயிலுக்கு போனார், பெயிலில் வந்தார், கேஸ் நடந்துகிட்டு இருக்கோம். அதனால் இது ஒன்றும், அதுவும் துறைப்பாக்கம் பகுதிகளில் தான் அந்த குப்பை அங்கே பெரிய குப்பை மலையே இருக்குது, போய் பாருங்கள் துறைப்பாக்கம். ஆமாம்மா, அதுலலாம் நீங்கள் கொண்டு போய் உள்ள ஒரு பாடியை சொருவிட்டீங்க அப்படின்னா கண்டுபிடிக்க பல மாதங்கள் ஆகலாம். ஏன்னா கொளுத்தி வேற விட்றாங்க குப்பையை, அது எரிஞ்சு அதோட உட்காந்தாலும் உட்காந்தது தான். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முதல் நாள் ஜேசிபியில் மாட்டினாக்க தான் தெரிய போகுது. எலி போடுறதுல ஜேசிபி தெரிலனா எப்படி மாட்டோம்? எல்லாமே ஹைட்ராலிக் தான், குப்பை தொட்டியை தூக்குறது பூரா ஹைட்ராலிக் தூக்குது. மனுஷனுக்கு வேலையில் வந்து பொட்டி அப்படி அசம்பிள் பண்ணால் அப்படி தூக்கி கொட்டிட்டு அந்த குப்பை உள்ளே போயிட போகுது. அப்படியே போய் அங்கே டிப்பர் தூக்கிட போகுது. அதுக்கு மேலே அடுத்துக்கு மேலே தூக்கி குப்பை ஓட்டிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஃபயரிங் மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அவ்வளோ புகை. அப்போ அந்த பாடி எரிஞ்சு உட்காந்துறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. தெரிஞ்சு இத்தனை தெரியாமல் எதுவும் நடந்திருக்கு என்னவோ தெரியல. அது இயற்கைக்கு தான் வெளிச்சம் வந்துடலாம். கண்டிப்பாக சார், நீங்கள் நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Hola! Vacation to Turkey starts from rupees 79,999 only GT Holidays. Taste the Daily. Taste the Daily.